நமது சேனல் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமது சேனல் நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம தியானம் ரொம்ப நேரம் செய்தோம் அப்படின்னா நம்ம உடல் மறத்துருமான்னு முதல் கேள்வி கேட்டிருக்கிறாரு. ரெண்டாவது விஷயம், அந்த தியானம் செய்யும் பொழுது நம்ம ஒரு வேளை தூங்கிட்டோன்னா ஏதாச்சும் ஆபத்தான்னு கேட்குறாரு. முதல்ல தியானம் என்ன செய்யும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே இது எதுவுமே இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு வராது. முதல்ல தியானத்துடைய வேலை என்னென்னா, நம்ம ஒரு இடத்துல அசையாத உட்கார்றோம். இது உடலுக்கு கொடுக்குற ஓய்வு. ரெண்டாவது விஷயம், மனதுக்கு கொடுக்குற ஓய்வாக நம்ம ஒரு இடத்துல கவனம் செலுத்துகிறோம். நம்ம கவனம் சிதறாத இருந்தது அப்படின்னா அந்த மூளை நிறைய எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ண ஓட்டத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி மூளைக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோம். சரிப்பா, நீ அமைதியாக ஒரு 2 நிமிஷம் தூங்குன்னு ரெஸ்ட்டு கொடுக்குறோம். ஒரு சின்ன ரெஸ்ட்டு. இதுதான் நடக்குதே தவிர்த்து மறத்து போகிற அளவுக்குலாம் ஒன்றும் நடக்காது. நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி உடலுக்கும் கொடுக்குறோம் ஓய்வு, மனசுக்கும் கொடுக்குறோம் ஓய்வு. ரெண்டுத்துக்குமே ஓய்வு கொடுக்குறனால ஆரோக்கியமாக வாழலாம். இதுதான் நடக்குது. இதுவே நிறைய பேர்த்தால் புரிஞ்சிக்க முடியல. அதனால் இந்த வீடியோ பதிவிலே சொல்லிடுறேன். அது எப்போ மறத்து போகும்னு இருக்குது. அதாவது மறத்து போதல்னால் என்னன்னு உங்களுக்கு டெஃபனிஷன் சொல்கிறேன் கேளுங்க. மறத்து போதல்னால் இரத்த ஓட்டம் ஒரு இடத்துக்கு பாயாத இருக்குது அப்படின்னா தான் அந்த இடம் மறத்து போகும். நம்மளால் அந்த இடத்த கிள்ளுனா கூட உணர முடியாது. ஆனால் நீங்கள் தியானம் செய்யும் பொழுது உறுப்புகள் தன்னுடைய வேலையை செய்யும். இரத்த ஓட்டம் நல்லா தான் பாயும். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு சிலருக்கு ஆரம்பத்தில் இந்த காலை மடக்கி உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு எந்திரிக்கும் போது அந்த கால் மட்டும் மறத்து போயிருக்கும். ஏன்னா நம்ம உட்காரும் நிலை சரியாக இருந்திருக்காது. அதனால் காலுக்கு அழுத்தம் போய் இரத்த ஓட்டம் நின்று அந்த மறப்புத்தன்மை ஏற்பட்டிருக்குமே தவிர்த்து தியானம் செய்கிறதுனால ஏற்படுன்றது அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தியானம் செய்யும் பொழுது வலி, இப்போது கழுத்து வலி வருது, முதுகு வலி வருதுன்னா அதை தவிர்க்கிறதுக்கு நாம் மறத்து போகிறதுங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா, முத்திரைகள் வைத்து முத்திரைகளில் கவனம் செலுத்தும் பொழுது இந்த உடலுடைய அந்தளவுக்கு அந்த உணர்ச்சி 50% கம்மியாகும். ஃபஸ்ட்டு 10% ஆகும். அடுத்து ஒரு 3 மாதம் செய்திங்கன்னா 30, அப்படியே அதிகரிக்கும். ஸோ அப்போ இந்த உடலையே மறந்து நாம் தியானம் செய்தோம்னா ரொம்ப நேரம் பண்ணலாம். அதுதான் அந்த வீடியோ பதிவில் நான் சொல்லியிருப்பேன். ரைட்டு. இப்போ இவர் கேட்ட ரெண்டாவது கேள்விக்கு வருவோம். இப்போ நான் தியானம் செய்துக்கிட்டு இருக்கேன். தவிர நைட் டைமில் பண்ண ஆரம்பிச்சுட்டு எனக்கு அப்படியே தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன்னு வைங்க. அதெல்லாம் ஒரு ஆபத்தும் கிடையாது. அது எடுத்த உடனே நம்மளால் மூளையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்னால், மூளை என்ன சொல்லுதோ அதான் கேட்டாகும். இப்போ தியானம் செய்யணும்னு உட்காந்துருக்குறீங்க. இப்போ தூக்கம் வருதுன்னா போய் தூங்கிடுங்க. தியானம் ஐயோ தூக்கம் வரக்கூடாதுன்னு அப்படிலாம் நீங்கள் எந்த கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்ய வைக்கவே கூடாது. இந்த மூளையை பொறுத்த வரையிலையும் போய் உட்காருறீங்க, தூக்கம் வருதுன்னா போய் தூங்கிடுங்க. தூங்கி எந்திரிச்சு தியானம் செய்யுங்க. இதுதான் ப்ரொசீஜரே தவிர்த்து ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா ஆபத்து அப்படிலாம் கிடையாது. அது ரொம்ப டீப்பான தியான கலைகளில் ஒரு சில எக்ஸப்ஷனல் இருக்குது. அதெல்லாம் அங்கங்கே சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் தூங்கினாலும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், தியானம் செய்ய உட்காந்து தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் பெட்லேயே போய் தூங்கிடுங்கன்னு நான் சொல்கிறேன். சரி, அதனால் எந்த விதமான ஆபத்துகளும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பதில் உடனுக்குடன் சேரும். நன்றி, வணக்கம்.